அக்கார்டிங் டு ஐபி ரிப்போர்ட் தமிழிசை 3வது இல்லை 4வது இடத்துக்கு வருவான்னா கணக்கு இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அப்படிதான் இருக்கு. 2வது கூட இல்லையா? ஃபைட்டு வந்து வேலு அண்ட் வெங்கட்ரமணன் டிவிகே அங்கே 2 பேர் தான் ஃபைட். இப்போ வெங்கட்ரமணன் டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. ஓகே. வேலு ஜெயிச்சிருவார். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவார். வெங்கட்ரமணன் தமிழிசை சீன்லேயே இல்லை. ஓ, மயிலாப்பூர் சீன்ல மயிலாப்பூர் சீன், ஷீ இஸ் நாட் இன் தி சீன். சார் பிரச்சாரம் அப்படி பண்றாங்களே சார். பிரச்சாரம் பண்ண கும்பல் இல்லையாம்மா, அதுக்கு வரேன். பிரைம் மினிஸ்டர் அதெல்லாம் கண்டுக்கல. எனர்ஜி சொல்யூஷன் மெட்டீரியல்லாம் அங்கே ஏரியாலாம் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஸ்டெரைல் பண்ணி ஆகணும். 4 மாட வீதியையும் பிரைம் மினிஸ்டர் வராருன்னா ஸ்டெரைல் பண்ணி ஆகணும். ஸ்டெரைல் பண்ணணும், கம்ப்ளீட்டாக எல்லாம் தூக்கி பண்ணணும். அது மக்கள் அதிருப்தி அதிகமாகிடும். ஏன்னா மாட வீதி தான் மயிலாப்பூர் உயிர் நாடி. இப்போ கோயிலுக்கு போக முடியாதுன்னா ஏன் பிஜேபி ஓட்டு போகணும்னு கேட்பான். இதெல்லாம் எடுத்து சொல்லப்பட்டது. ஓகே. ட்ராப் மெட்ராஸ்ன்றான். உடனே கொய்யா முய்யா இந்த மக்கள் கொடிசியாவில் பிளான் பண்ணாங்க. கொடிசியாவில் வானதி சீனிவாசனுக்கோசரம் தான் பிளான் பண்ணுறாரு. வானதி சீனி உடல்நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கிட்டிருக்காங்க. என்னைக்கு டிஸ்சார்ஜ் அவங்க பையன் தான் இன்றைக்கி கூட பேசியிருக்கார் ப்ரெஸ்ஸில். நாங்கள் சீக்கிரம் கொண்டாடியும் நம்ம கடவுளை வேண்டிக்கிறோம். நல்ல குட் லீடர், குட் ஸ்பீக்கர். அவங்க உடல்நிலை தேறி வந்து பிரச்சாரம் மீண்டும் ஈடுபட முடியுமா அப்படின்னு தெரியல. நம்ம கடவுளை வேண்டுறோம். வானதி இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் கோயம்புத்தூருக்கு வந்து என்ன லாபம்னு ஒரு கேள்வி வருது. ஓகே. பிரைம் மினிஸ்டராக கன்னியாகுமரி, நாகர்கோவில் முடிச்சுட்டு காந்தி, நயினாரை கேம்பெயின் பண்ணுறதுக்கு பிரைம் மினிஸ்டர் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. யாருக்கு பண்ணுற மாதிரியே ஸ்டேட் பிரசிடென்ட் பண்ணும். கூட காந்தி மோடிக்கு நெருக்கமானவர், ஒரு 4-5 லோக்கல் கேண்டிடேட் வச்சு பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. அமித்ஷா சீன்லேயே இல்லை. ஸோ பிரைம் மினிஸ்டர் வராரா இல்லையான்னு தெரியல. அமித்ஷா வராரான்னு எனக்கு தெரிஞ்சவருக்கு இன்டெலிஜென்ஸில் கேட்ட வரைக்கும் சொன்னாங்க, சார் பிரைம் மினிஸ்டர் வரதெல்லாம் ஒரு வாரம் முன்னாடி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஏன்னா தமிழ்நாடு போலீஸ்க்கு வரும், இன்டெலிஜென்ஸ்க்கு வரும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எந்த கம்யூனிகேஷனும் வரல. ஏன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் உலக அளவே செக்யூரிட்டியில் ஒருத்தருங்க, வேர்ல்டு லெவல் செக்யூரிட்டி. பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு ஈக்குவல், டொனால்ட் ட்ரம்ப் ஈக்குவல் செக்யூரிட்டி. சிட்டியே ஸ்தம்பிச்சு போயிடும். டிநகர் எப்படி டி நகர் வந்தது பல விவகாரங்களை என்எஸ்டிக்குள்ளே ஏற்படுத்துது. வேண்டாம் நாங்கள் அவங்க இவ்வளோ கேட்டு பண்ணி வச்சுட்டாங்க. காலேஜ் படியாக போய் பிரைம் மினிஸ்டருக்கு இதெல்லாம் டைமே இல்லை. நீ எங்கே வரீங்களா போயிட்டே இருப்பார். அவர் ஏன் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அதெல்லாம் கேட்க மாட்டார். ஸோ கன்னியாகுமரி மட்டும் நாகர்கோவில் அந்த மாதிரி வந்துட்டு போகிறதா ஒரு பிளான். அப்போ திருச்செந்தூர் எல்லாம் வெயிட் பண்ணிடலாம். ஓகே. இது என்ன பிரச்சனைன்னா, மோடி வந்து அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருந்தார்னா ஒரு 10 தடவை வந்திருப்பார். நிர்மலா சீதாராமனே வரல. நிர்மலா சீதாராமன் பிரச்சாரத்துக்கு வந்தாங்கன்னா ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுக்கான நிதி இந்த மாதிரி தான் கொடுக்கல அப்படின்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவார் சார். அதான் வரல. அதான் வரலையா? அதான் வரல. நீங்கள் கேட்ட கேள்வியே பதில் இருக்கு.